மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா பட்டர்ஃப்ளைன்னு ஒரு படம் நேற்று பார்த்தேன். பட்டர்ஃப்ளை நம்ம சிபி ப்ரோ பிக் பாஸ் சீசன் 6 வந்தார் சிபி ப்ரோ. அதுக்கப்புறம் நம்ம நிவேதிதா சதீஷ் சுழலில் கூட கதிருக்கு ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. நிறைய 2-3 கேரக்டரில் சைடு ஆக்ட்ரஸ் தான் நடிச்சிருப்பாங்க. அவங்க என்ன கதைன்னா 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. சிபியும் நிவேதிதாவும் லவ் பண்ணி திடீர்னு பிரிஞ்சிடுறாங்க தவிர்க்க முடியாத காரணத்தால். இல்லை இன்னொரு பையன் அப்துல், அவன் தான் லீடு பண்ணியிருக்காப்புல. அந்த பையனை அநியாயமாக சாவச்சிருவானுங்க. ஸோ அவன் இவ கையாலே செத்து போயிடுவான். அதுதான் படத்தோட கதையே. ஸோ அதுதான் விதி. எதனாலனா அவங்க 2 பேர் பிரிஞ்சதை இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் கிட்ட மறைச்சிருவா நிவேதிதா. அந்த உண்மையை எப்படியாவது சொல்லியே ஆகணும். சொல்லி அதுலேருந்து மீண்டு வர்றது தான் இவங்க படத்தோட கதை. நாசர் சார் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பார். ஸோ நிவேதிதா அவங்க வீட்டு விஸ்வாச வேலைக்காரன். ஸோ அவங்க ஊட்டி குறிஞ்சியில் ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஃபார்ம் ஹவுஸை இவர் தான் பராமரித்து பார்த்துக்கிறாரு. ஸோ அந்த அந்த கேரக்டர் தான் நாசர் சாருக்கு. ஸோ இவருக்கு கல்யாணம் குட்டியில் குழந்தைங்க கிடையாது. ஸோ பட்டாம்பூச்சி வளர்ப்பார். ஸோ அந்த பட்டாம்பூச்சி தான் இவருக்கு குழந்தைங்க, பையன் பொண்ணு எல்லாமே, சொந்தம் உறவு எல்லாமே இந்த பட்டாம்பூச்சிங்க தான். ஸோ இந்த பட்டாம்பூச்சிங்களை ஒரு ஊட்டியில் பாதுகாத்து பறந்துப்பார். திடீர்னு அந்த ஊட்டி ஊரில் ஒரு குறி சொல்கிற பாட்டி இருக்கும். அந்த குறி சொல்கிற பாட்டி கேரக்டர் நம்ம கீதா கைலாசம் அவங்க பண்ணியிருந்தாங்க. சமீபத்தில் இப்போ ஒரு அப்பத்தான் ஒரு படமாக என்ன படம் அது, ஏதோ ஒரு பாட்டி படம் செம ஹிட் ஆச்சு. அப்பத்தான் ஊர்வசி மேம் அங்கம்மாள் படம் நான் பார்த்தேன். நான் ரிவ்யூ போடல, ஆனால் நல்லா படம் அமேசான் ப்ரைமில் இருக்குது. ஸோ அந்த கேரக்டர் நினச்ச கீதா அவங்க சொன்னது எல்லாமே பலிக்கும். அந்த ஊர்க்கார மக்களுக்கு என்னென்ன குறி சொல்கிறாங்களோ கையை பார்த்து அந்த குறி எல்லாமே பலிக்கும். அதான் நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கினார்ல நிவேதிதாவை கல்யாணம் பண்ண, அவருக்கு பார்த்து நீ செத்துருவ ஒருத்தனால அப்படின்னு சொன்ன மாதிரியே கடைசி கிளைமேக்ஸில் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டார். ஸோ அந்த காதலை இவங்க எப்படி இவங்க பாஸ்டில் நடந்த அந்த லவ் விஷயத்த நடப்பில் வாழ்கிற ஹஸ்பண்ட் கிட்ட கூடி எப்பயாவது சொல்லிடணும். அந்த விஷயத்த மறைச்சா என்ன விளைவுன்றது இந்த ஒரு படம் காமிச்சிருக்கு. ஸோ என்னதோ பாஸ்ட்டோ ப்ரெசண்ட்டோ எல்லாமே உங்களை கட்டிக்க போகிற கணவன்கிட்ட மறைக்காதீங்க. அதுதான் ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த படம் சொல்லுது. ஸோ ஒன் டைம் வாட்சபிள் பட்டர்ஃப்ளை. ஸோ கடைசியில் அந்த குறி சொன்ன மாதிரியே அந்த பையன் செத்துடுறான் ஆக்சிடெண்ட்டில். அதுவும் இவன் ஒரு கோல்ஃப் பால் தூக்கி போட்டு மண்டையில் போட்டு அந்த டயரில் அந்த பால் போட்டு அந்த பையன் ஊழ்ந்து செத்துடுறான். இவன் கையாலே செத்துடுறான். ஸோ கடைசியில் அந்த குறி சொல்கிற மாதிரி இது வரைக்கும் நடக்காதுன்னு நினச்சா அவன் தைரியமாக குறி சொல்லிடுறான். கடைசியில் அந்த குறி சொல்கிற பொம்பளை சொல்கிற மாதிரியே அவன் செத்து போயிட்டான். ஸோ அது பயத்தில் எதுவும் சொல்கிறதில்ல, அது பொய்ன்னு நிரூபிச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் படம். சிபியும் தப்பிச்சு ஓடிடுவான். எவனோ ஒரு பணக்கார அனாதைக்கு கோடீஸ்வரன் ஆகிட்டான். பணக்காரன் காசு போனால் எல்லாம் இருக்குது, ஆனால் குடும்பம் குட்டி இல்லை பார்த்துக்க கொரியாக்காரன். அந்த பிஸ்னஸ் இவன் டேக் ஓவர் பண்ணி பார்த்தா கட்சியில் இவனை மாஃபியா கிட்ட மாட்டி கடத்திட்டாங்க. அவ்வளோதான் படம்.